நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு தோசை நூடுல்ஸ். தோசை ரொம்ப பிடிக்கும்னா கதைக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நூடுல்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சுஜியும் கல்பனாவுமா சேர்ந்து அவங்க ஊரில் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே தள்ளுவண்டி கடையில் தோசை வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதில் ஏதோ ஓரளவுக்கு காசு கிடைக்கும். வீடு வாடகை வீடு, வாடகைக்காச்சும் கொடுக்கறதுக்கு நமக்கு காசு வரும்ல அப்படின்றதுக்காக தான் இந்த தொழிலையே ஆரம்பித்தாங்க. 2 குழந்தைங்க, அவங்களோட படிப்பு செலவை பார்க்கணும். அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு, அது இதுன்னு வீட்டுக்கு தேவையான அவ்வளோ செலவுகள் இருக்குல்ல. அதனாலேயே இவங்க இந்த கடைக்கு 2 பேருமே வந்துடுவாங்க. குழந்தைங்களுக்கு விடுமுறையாக இருந்தால் மட்டும் அவங்களோட மாமியார் வீட்டில் குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. மற்றபடி பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க போன உடனே 2 பேருமே கடைக்கு தான் வந்துடுவாங்க. கல்பனாவோட வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிடுவாங்க. வெளியூரில் வேலை பார்க்குறாங்க. அதனால் காலையில் போனாங்கன்னா சாயங்காலம் இரவு தான் ஆகும். இரவு 9 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் சுஜியோட கணவரும் வெளியூரில் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஊருக்கே வருவாங்க. இவங்க 2 பேருமா சேர்ந்து தான் குழந்தைங்கள கவனிச்சுக்கிற நிலமை. மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. அன்னைக்கும் என்ன, வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு பேசிட்டு விளையாடிட்டு இருக்கிறதுலேயே நேரம் சரியாக இருக்கும். நாள் போகிறதே தெரியாது, அவ்வளோ வேகமாக போயிடும். குழந்தைங்களுக்கு வெளியில் எங்கேயாச்சும் சுற்றி பார்க்கணுன்னுலாம் ஆசை இருக்கும். ஆனால் எங்கே, இவங்களோட நிலமை இப்படி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது வெளியூருக்கெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாற்றி மாற்றி அண்ணனும் தங்கச்சியும் மட்டும்தான் வீட்டில் விளையாடிப்பாங்களே. அவங்க அம்மா கூட விளையாடணும், அப்பா கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா வெளியூருக்கு தான் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நம்ம கூட வச்சும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது விளையாடுவாங்கன்ட்டு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஆனாலும் அன்னைக்கும் எப்படி, குழந்தைங்களே தனியாக விளையாடிக்கிறது தான். இவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே ஓய்வுங்கிறது. அப்போது பெரியவங்களையும் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, குழந்தைங்களையும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பாவம், இவங்களோட வறுமை சரியானுச்சுனாலே எல்லாத்துக்கும் தீர்வு சரியாக கிடச்சிரும். அதுக்காக தான் இவங்களோட வாழ்க்கையே ஒரு வேகமாக ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்குது. இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருந்துதான். போகிற போக்கில் வியாபாரம், தோசை வியாபாரம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் இது சாதாரண தோசை தானே அப்படின்ட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு தோசை 10 ரூபா. நம்ம மாவு 20 ரூபாய்க்கு வாங்கினாலே வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கலான்னு மாவு வாங்கி வீட்டிலையே எல்லாரும் தோசை சுட்டு சாப்பிட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு தோசை வியாபாரம் அடி வாங்க தானே செய்யும். தோசையோட விலையை கம்மி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? வீடும் வாடகை வீடு, தள்ளுவண்டியும் வாடகை வண்டி. இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லைல்ல. 10 ரூபாய்க்கு தான் இவங்க கொடுக்கறது. அன்னைக்கு அப்படி தான் வியாபாரம் ஆகும் ஆகும்னு சொல்லிட்டு காத்துட்டே இருக்கிறாங்க. பார்த்தா யாருமே வந்த மாதிரி இல்லை. இப்போவும் நம்ம எவ்வளோ நேரம்தான் நின்றுட்டே இருக்கிறதுன்னு மாமியாரும் மருமகளுமா சேர்ந்து உட்காந்துட்டாங்க. என்னத்த, போகிற போக்க பார்த்தா நம்மளோட வாடகை காசை கூட எடுத்து வைக்க முடியாது போல் இருக்குதே. இவ்வளோ மோசமாக இருக்குது வியாபாரம். இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லார் வீட்லேயும் தோசை மாவு வாங்கியே தோசை சுட்டுக்கிறாங்க. மாவு வியாபாரம் இல்லைன்னா பார்க்கலாமா, அதுவாச்சும் நமக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறாங்க. அட என்ன சுஜி நீனு, அதையெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் கூட நேரம் கிடையாது. ஏன்னா இப்போது தோசையாச்சும் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். மாவு நிறைய அரைச்சி வச்சோன்னு வச்சுக்கோ, அது புளிச்சு போயிடுச்சுன்னா வியாபாரம் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் கீழேயா ஊற்றுறது? நமக்கு இன்னும் நஷ்டமாயிடும். இப்போது வியாபாரம் ஆகலைன்னா கூட கொஞ்சம் மாவு அரைக்கிறது கம்மியாக அரைச்சிக்கலாம். இது இப்போ மாவு வியாபாரம்னு வச்சுக்கோ, ஏன் நிறையா மாவு அரைக்க வேண்டியது இருக்கும். அதில் நஷ்டமாச்சுன்னா நமக்கு மொத்த காசும் அதிலேயே போயிடும்.
அரிசி வாங்கணும், உளுந்து எடுக்கணும், அது இதுன்னு எல்லாத்துக்கும் செலவு அதிகமாகும்ல. நேரமும் நமக்கு இதுலேயே போயிடும். கரண்ட்டு பில்லும் அதிகமாக தான் ஆகுமா? வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, இன்னைக்கு இதுக்கப்புறம் வியாபாரம் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. ஆளுக்கு 2 தோசையை சுட்டுட்டாச்சும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்காச்சும் போகலாம். இங்கே சும்மா இருக்கிறதுக்கு வீட்டுக்கு போனாவாச்சும் வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்கலாம்ல. வீட்லேயும் அவ்வளோ வேலைகள் கிடக்கு. எல்லா பொருளும் அப்படி அப்படியே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப வேகமாக போயிடுது. குழந்தைங்களும் பாவம் ரொம்ப ஏக்கமாக இருக்குதுங்க. விளையாடணும்னு ஆசைப்படுதுங்க. எங்கே நமக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. நம்மளோட நிலமை எப்போ தான் மாறுமோன்ட்டு புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. சரி சரி விடு, எல்லாமே மாறும், கவலைப்படாதம்மா அப்படிங்கிறாங்க அவங்களோட அத்தை. அதுக்கப்புறமா சுஜியும் கல்பனாவுமா சேர்ந்து அவங்களோட கடையிலேயே ஆளுக்கு 2 தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு கடையில் உள்ள வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. போகிற வழியிலேயே, நீனு மளிகை சாமானெல்லாம் வாங்க வேண்டியிருக்குன்னு சொன்னல, நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். தள்ளு வண்டியை நம்ம 2 பேருமா சேர்ந்து வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டில் இருந்து வேலையை பார்த்துக்கிறேன், நீ அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. சரி அத்தை சரி அப்படின்ட்டு 2 பேரும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. தள்ளு வண்டியை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் சுஜி மட்டும் சந்தைக்கு கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, இன்னும் சுஜி வீட்டுக்கு வரவே இல்லை. என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகுது, சுஜி அப்போதையே போயிட்டாளே, ஒரு வேளை கடைகளில் கூட்டமாக இருக்குதோ என்னமோ தெரியலையே அப்படின்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க அவங்களோட வீட்டுக்கு வராங்க. கூப்பிடுறாங்க, சுஜி சுஜி எங்கே இருக்க, சத்தத்தையே காணுமே, சுஜி சுஜி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. யார் அது சுஜியை தேடி வந்திருக்கிறது அப்படின்ட்டு அவங்களோட அத்தை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா யாருன்னே தெரியல. ஆள் அடையாளமே இல்லாமல் அவ்வளோ அழகான ஒரு பெரியவங்களும் அவங்க கூட ஒரு குழந்தையும் வந்திருக்கிறாங்க. யாரும்மா வேணும், சுஜியா, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நானா, சுஜியோட தூரத்து சொந்தத்தை அக்கா, இவ தான் என்னோட பொண்ணு பவியா. நாங்கள் 2 பேரும் இந்த ஊர் பக்கமாக வந்துமா, போகிற வழியில் தானே நம்மளோட சுஜியோட வீடு இருக்குது, ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். அவள் வீட்டில் இருக்காளா? நீங்கள் தானே அவளோட அத்தை? உங்களை பற்றி அவள் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறா. ஊரில் என்னோட கல்யாணத்துக்கு வந்தாளா, அவ்வளோ ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சந்திக்கவே இல்லை. இப்போ இந்த பக்கம் வந்தது தான் வந்தோம். இப்போ வச்சும் பார்த்துட்டு போயிடலாமே, எவ்வளோ வருஷம் ஆகுதுன்ட்டு தான் வந்தேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏம்மா வெளியிலேயே நின்றுட்டுருக்கிறீங்க, சரி வாங்க உள்ளே போகலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுஜி வந்துடுவா. சந்தை வரைக்கும் தான் போயிருக்கிறா, அப்போதையே போயிட்டா வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. வாங்க 2 பேரும் உள்ளே வாங்க. பவ்யாவா உங்கள் பேர்? பேர் ரொம்ப நல்லா இருக்குதே, என்ன படிக்கிறீங்க, ஸ்கூல் போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த பாப்பா எந்த பதிலையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறா. நான் அதோ வந்துடுறேன் உட்காந்துட்டு இருங்கன்ட்டு அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டு, வீட்டில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை, அதனால் பக்கத்து கடையில் போய் ஏதாச்சும் பண்டம் வாங்கலான்ட்டு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் சுஜியும் சந்தைக்கு போய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கத்த போனீங்க, ஆளையே காணுமே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்ன சுஜி வந்துட்டியா அப்படின்ட்டு வேற ஒரு குரல் கேட்குது. யார் இது நம்ம வீட்டில் வேற குரல் கேட்குதே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆ, அக்காவா, அக்கா வந்திருக்கிறாங்களா, எப்போ வந்தீங்கக்கா, எப்போ வந்தீங்க? ஏய் பாப்பா, பாப்பா பேர் என்னக்கா, பவ்யா தானே? நல்லா அழகாக இருக்காளே பாப்பா, உங்களை மாதிரியே சூப்பராக இருக்கா, நல்லா வளர்ந்துட்டாக்கா. குழந்தையெல்லாம் அவளோட புகைப்படம் அனுப்பிச்சிருந்தீங்க, இப்போது இவ்வளோ பெரிய பாப்பாவாக வளர்ந்துட்டாளே. இருங்க இருங்க, நான் சாப்பிட்றதுக்கு பாப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இரு இரு, நீ வந்ததே இப்போதான், அதுக்குள்ளேயும் எங்கே ஓடுறேன்? அத்தை வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்களையும் ஆளையே காணோம். அம்மா வீடு எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படி தெரியும்க்கா அப்படிங்கிறாங்க.
அதுவா, நாங்கள் அத்தையெல்லாம் பார்த்தோம். அவங்க எங்களை அப்போதையே உள்ளே உட்கார வச்சுட்டு இதோ வரேன்ட்டு போனாங்க. அவங்களையும் ஆளை காணும். அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே நீ வந்துட்ட. கடைக்கு எங்கேயாச்சும் போயிருக்கிறாங்களோ என்னமோ தெரியல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. இந்தாங்க இந்தாங்க பிள்ளைங்களா சாப்பிடுங்க. சுஜி உன்னோட அக்காவாம்ல வந்தோடனே விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. நான் பார்த்தது இல்லைல்ல, அதனால எனக்கு தெரியலை. விவரம் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. சரி நீங்கள்லாம் பேசிகிட்டே இருங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. என்ன சுஜி நீனு இவ்வளோ ஆள் மெலிஞ்சு போயிருக்கிற? என்னோட கல்யாணத்துக்கு வரும்பொழுது ஆள் நல்லா தானே இருந்த, ஏன் சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படிங்கிறாங்க. வேலை இல்லைன்னா அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. ம் என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னத்தக்கா நான் சொல்கிறது, தோசை வியாபாரம் பார்த்துட்டு இருந்தோம்ல முன்னாடி, நிற்கவே நேரம் இருக்காது. ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்களா. இப்போது எவ்வளோ நேரம் உட்காந்துட்டே இருந்தால் கூட யாருமே வர்றதில்ல. வியாபாரம் அவ்வளவு கம்மியாயிடுச்சு. வீட்டு வாடகை, வண்டி வாடகை, அது இதுன்னு செலவே அவ்வளோ இருக்குது. இப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது எங்கக்கா சரியாக சாப்பிட முடியுது. அதான்க்கா வேற எதுவும் இல்லை. சரி நீங்களே இப்போ தான் வந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட போய் என்னோட சோக கதையை சொல்லிட்டு உங்களையும் பாவம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேனே. நீங்கள் சொல்லுங்கக்கா. உங்களுக்கு நீங்கள் வெளியூருக்கு போனீங்கல்ல, எல்லாமே உங்களுக்கு பழகிடுச்சா? பாப்பா கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். பாப்பா கூட விளையாடுறதுக்கு இப்போ யாருமே இல்லைன்ட்டு சமத்தா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்க 2 பேரும் சாயங்காலமாக வந்துடுவாங்க. அப்போது அண்ணன் அக்கா கூட விளையாடுங்கன்னு ஜாலியாக இருக்கும். நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோமா, அவளுக்கு பாவம் நேரமே போக மாட்டேங்குது. 2 பேரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்ட்டு சிரித்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. சாயங்காலமும் ஆயிடுச்சு. சுஜியோட 2 குழந்தைங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் இப்போ பவ்யாவும் 3 பேருமா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்குன்னு ஒரே சத்தம்தான். எனக்கு போடு உனக்கு போடுன்னு மாற்றி மாற்றி ஒரு பெரிய பந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. பவ்யா கார்லேயே அந்த பந்து வச்சிருப்பா போல இருக்குது. அவள் தான் போய் கார்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறா. 3 பேருக்கும் விளையாடுறதுல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பசங்க நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அது பெரியவங்களுக்குமே பிடிக்க தான் செய்யும். அதனால நூடுல்ஸை வச்சு தோசை நூடுல்ஸை செஞ்சு விற்பனை செய்ய, கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே பிடிக்கும். முதல்ல குழந்தைங்க வருவாங்க, குழந்தைங்கள பார்த்து பெரியவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படின்னாலே வியாபாரம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பொழுது நல்லா தானே இருக்கும். பவ்யாவுக்கு தோசை நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அவளும் கேட்டுகிட்டே இருப்பாள். அவளுக்காக தான் நான் சமைக்க தெரியாத நானே புதுவிதமாக எதையாச்சும் செய்யணும்னு ஆரம்பித்தேன். இப்போ அவளும் முன்னாடி சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாளா, இப்போ அதெல்லாம் கிடையாது, சமத்தா சாப்பிட்ருவா. இன்றைக்கி வேணும்னா நான் செஞ்சு தரேன், எல்லாரும் சாப்பிட்டு பாருங்களேன், வா சமையல் அறைக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறாங்க. அக்கா அக்கா என்னக்கா நீங்கள் போயிட்டு எப்படிக்கா, நீங்களே விருந்தினராக வந்திருக்கிறீங்க, உங்களை போயிட்டு நான் எப்படி வேலை வாங்க முடியும்? இது நல்லாவா இருக்கும்? நீங்கள் உட்காந்துருங்கக்கா, நீங்கள் சொல்லி சொல்லி கொடுங்க, வேணும்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது இல்லை சுஜி, நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆளுக்கு ஒவ்வொரு தோசை, 3 குழந்தைங்களுக்கு 3 தோசையை சுட போகிறேன். இதில் என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்துட போகுது அப்படின்ட்டு நீ பக்கத்தில் இங்கே நின்று பாருன்ட்டு அவங்க தோசை நூடுல்ஸை செய்கிறாங்க. நல்லா வாசனையாக மொறு மொறுன்னு இருக்குது. பார்க்கும் பொழுதே அதை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த வாசனையிலேயே பவ்யா, அம்மா தான் இந்த தோசை சுடுறாங்க போல இருக்குது. வாங்க வாங்க அண்ணா அக்கா, அம்மா நமக்காக தோசை நூடுல்ஸ் செஞ்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு கூப்பிடுறா. அதுக்கப்புறம் 3 பேரும் அந்த தோசை நூடுல்ஸை சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குன்ட்டு ரசித்து ருசித்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி சரி சுஜி, நேரமாச்சு இல்லை, இன்னும் ஊர் வரைக்கும் போகணும். இன்னொரு நாளைக்கு எல்லாரும் சந்திப்போம். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நம்மளோட வீட்டுக்கு வரணும். நான் சொன்ன தோசை நூடுல்ஸை நீ வியாபாரத்துக்கு கொண்டு வா, நல்லதே நடக்கும்ன்ட்டு அவங்களும் அவங்களோட பொண்ணு பவ்யாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நாளும் முடிஞ்சிருச்சு. மறுநாள் விடிஞ்சதும்
நம்ம கண்டிப்பாக தோசை நூடுல்ஸையே செய்வோம், அது நமக்கு கை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு அவங்க தள்ளு வண்டியை தள்ளிட்டே போயிட்டு எங்கே கடை போடுவாங்களோ அங்கே போய் நிறுத்திக்கிட்டாங்க. தோசை நூடுல்ஸை செய்கிறாங்களா, வாசனையாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு உனக்குன்னு ஆளுக்கு 4 தோசையை வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ பேர் பார்சல் வாங்குறதும் அங்கே நின்று சாப்பிட்றதுன்ட்டு கூட்டம் அலை மோதுது. எவ்வளோக்கு எவ்வளவு வியாபாரமே இல்லாமல் மன கஷ்டத்தில் இருந்தாங்களோ இப்போ அது எல்லாமே தேர்ந்துருச்சு. பணம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷமாக இருக்குது. வியாபாரத்துக்கு பஞ்சமே இல்லை. காசு நிறையா சேமிக்கிறதுலையே அவங்க நாள் போக அந்த கடையவும் அவங்களையே வாங்கிக்கிட்டாங்க. தள்ளுவண்டி வாங்கிக்கிட்டாங்களா, இதுக்கப்புறம் நம்ம காசை சேர்த்து வச்சு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் போயிட்டுருக்குறாங்க. இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருந்ததா, அவங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சு இப்போ அவங்க இருந்துட்டு இருந்தாங்கல்ல வாடகை வீடு, அந்த வீட்டை அவங்க சொந்தமாகவே வாங்கிட்டாங்க. இந்த நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம அந்த அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும், அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்றதுக்காக அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சுஜி சொல்கிறாங்க. அந்த அக்காவும் பவ்யாவை கூட்டிட்டு சுஜியோட வீட்டுக்கு வர்றாங்க. விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டோன்னையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அது யாராக இருந்தாலும் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்வாங்க. அதை நாம் கடைப்பிடிச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றிகள் நிச்சயம். ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஆட்கள் நம்ம கூட இருக்கிறாங்களா, எப்போவும் அவங்க கூட அன்பாக அக்கறையாக பழகணும். அந்த மாதிரியான உறவுகள் கிட்ட நம்ம எப்போவுமே எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் கிடைக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.